வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம உலக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தவிர்க்கவே முடியாத ஒரு பெயர் நரேந்திர மோடி. இன்னைக்கு அவர் வெறும் இந்திய பிரதமர் மட்டும் இல்ல, உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான குளோபல் ஐக்கானா மாறி நிக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல இந்தியான்னா ஏழை நாடு, பிரச்சனைகள் இருக்கிற நாடுன்னு பார்த்த உலகம் இன்னைக்கு இந்தியா என்ன சொல்ல போகுதுன்னு காது கொடுத்து கேக்குது. ஏன் இவரை எல்லாரும் உலக தலைவர்னு கொண்டாடுறாங்க? இது வெறும் புகழ்ச்சியா, இல்ல இதுக்கு பின்னாடி நிஜமாவே ஒரு பவர் இருக்கா? இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். 140 கோடி மக்களோட பிரதிநிதியா அவர் உலக மேடைகள்ல நிற்கும் போது மத்த நாட்டு தலைவர்கள் அவருக்கு கொடுக்கிற மரியாதை சும்மா கிடைக்கல நண்பர்களே. அதுக்கு பின்னாடி ஒரு தசாப்த கால உழைப்பும் ஆச்சரியப்பட வைக்கிற ராஜதந்திரமும் இருக்கு. பொருளாதார புரட்சி. பலவீனத்திலிருந்து பலத்திற்கு ஒரு தலைவர் உலக அளவுல மதிக்கப்படணும்னா முதல்ல அவரோட சொந்த நாடு பொருளாதார ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அத மோடி எப்படி கொண்டு வந்தாருன்னு பாப்போம். 5வது பெரிய பொருளாதாரம் 2014ல நம்ம நிலைமை என்ன? இந்திய பொருளாதாரம் கொஞ்சம் தள்ளாட்டத்துல தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்மளை 200 வருஷம் ஆட்சி செஞ்ச அதே இங்கிலாந்தையே பின்னுக்கு தள்ளிட்டு நாம உலகத்தோட 5வது பெரிய பொருளாதாரமா வளர்ந்து நிக்கிறோம். இது வெறும் ஆரம்பம் தான். சீக்கிரமே நம்ம 3வது இடத்துக்கு வருவோம்னு உலக வங்கியே அடிச்சு சொல்லுது. டிஜிட்டல் இந்தியா UPI. இன்னைக்கு அமெரிக்கா, சீனா மாதிரி நாடுகள் கூட நம்ம ஊர் UPI சிஸ்டத்தை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. ஒரு சாதாரண தள்ளுவண்டி கடையில கூட கோடு மூலமா நாம பணம் கட்டுறோம்ல, அந்த டிஜிட்டல் புரட்சியை கடைக்கோடி மனுஷனுக்கும் கொண்டு போனதுதான் மோடியோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். மேக் இன் இந்தியா. முன்னாடி எல்லாம் மேட் இன் சைனா தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆப்பிள் ஐபோன் முதல் டெஸ்லா கார் வர இந்தியாவுக்கு படையெடுக்கிறாங்க. இங்க இருக்கிற ஸ்திரமான ஆட்சி தான் இந்த நம்பிக்கையை உலக முதலீட்டாளர்களுக்கு கொடுத்திருக்கு. 3. வெளியுறவு கொள்கை. யாருக்கும் அடிபணியாத இந்தியா. வெளியுறவு கொள்கையில மோடி ஒரு புதிய அத்தியாயத்தையே எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். முன்னாடி எல்லாம் நாம ஏதாவது ஒரு பக்கம் தான் சாஞ்சு நிப்போம். ஆனா மோடி இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசியை கொண்டு வந்தாரு. ரஷ்யா மைனஸ் போர். இந்த போர் நடந்தப்போ உலகமே 2ஆ பிரிஞ்சு கிடந்தது. அமெரிக்கா ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்குது, ரஷ்யா ஒரு பக்கம் உதவி எதிர்பார்க்குது. ஆனா மோடி என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு என் நாட்டு மக்களோட நலன் தான் முக்கியம், என் மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை கம்மியா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 வல்லரசுகளையும் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணாரு. இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமி. ராஜதந்திர நட்பு. ஜோ பைடனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த ட்ரம்பா இருக்கட்டும், மோடியை ஒரு நெருங்கிய நண்பராத்தான் பார்த்தாங்க. அமெரிக்க நாடாளுமன்றத்துல 2 முறை உரையாற்றின முதல் இந்திய பிரதமர் நம்ம மோடி தான். அரபு நாடுகளின் அன்பு. வழக்கமா இஸ்ரேல் கூட நட்பு வச்சா அரபு நாடுகளுக்கு பிடிக்காதுன்னு ஒரு பேச்சு உண்டு. ஆனா மோடி இஸ்ரேலோடவும் நெருக்கமா இருக்காரு. அதே சமயம் சவுதி, UAE போன்ற அரபு நாடுகளோட மிக உயரிய விருதுகளையும் வாங்குறாரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. 4. மனிதாபிமானம். உலகத்தின் மருந்தகம். ஒரு தலைவன் தன்னை மட்டும் பார்த்துக்கிட்டா அவன் தலைவன் இல்ல, மத்தவங்களுக்கு உதவணும். அந்த இடத்துல மோடி விஸ்வகுருவா ஜொலிச்சாரு. வேக்சின் மைத்ரி. கொரோனா நேரத்துல வளர்ந்த நாடுகள் கூட தங்களோட தடுப்பூசியை பதுக்கி வச்சுக்கிட்டப்போ இந்தியா என்ன பண்ணுச்சு தெரியுமா? 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மருந்துகளை அனுப்பி உதவி செஞ்சது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற பழமொழியை வசுதைவ குடும்பகம், உலகமே ஒரு குடும்பம் அப்படின்ற தாரக மந்திரம் மூலமா செயல்ல காட்டினாரு. துருக்கி நிலநடுக்கம். அங்க பெரிய நிலநடுக்கம் வந்தப்போ மற்ற நாடுகள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவோட மீட்பு படை NDRF அங்க போய் நின்னுச்சு. இதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்தியா ஒரு ஆபத் பாந்தவன், ஒரு நம்பகமான நண்பன் அப்படின்ற பிம்பம் உருவாயிருக்கு. 5. G20 மற்றும் குளோபல் சவுத் குரல். சமீபத்துல இந்தியாவில நடந்த G20 மாநாடு தான் மோடியை ஒரு குளோபல் ஸ்டேட்ஸ்மேனா உலகத்துக்கு பறைசாட்டுச்சு. ஆப்பிரிக்க யூனியன் அது வரைக்கும் G20 இன்னா பெரிய பணக்கார நாடுகள் மட்டும் தான் பேசும். ஆனா மோடி என்ன பண்ணாரு? ஆப்பிரிக்க யூனியனை அதுல சேர்த்து இது வரைக்கும் யாரும் கண்டுக்காத வளரும் நாடுகளோட குரலை உலக மேடைக்கு கொண்டு வந்தாரு. சுற்றுச்சூழல். வெறும் பேச்சு மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் மூலமா சூரிய சக்தியை பயன்படுத்துறதுல இந்தியாவை உலக தலைவரா மாத்திருக்காரு. நாம வாழப்போற பூமியை எப்படி காப்பாத்தணும்னு உலகத்துக்கே பாடம் எடுத்தாரு. ஏன் இவருக்கு இவ்வளவு செல்வாக்கு? உலகத்துல இருக்கிற பெரிய ஜனநாயக நாடுகள்ல ஒரு பிரதமர் தொடர்ந்து 3வது முறையா இவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவோட ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவரோட
ரேட்டிங் இன்னைக்கும் உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கு. அவர் பேசுற விதம், மக்களோட கனெக்ட் ஆகிற அந்த எளிமை, யோகா மூலமா நம்ம கலாச்சாரத்தை உலகத்துக்கு கொண்டு போன விதம், மைண்ட் எல்லாமே அவரை ஒரு தனித்துவமான தலைவரா மாத்திருக்கு. இன்னைக்கு மோடியை உலக தலைவர்னு சொல்றதுக்கு காரணம் வெறும் விளம்பரம் இல்ல, அவர் செஞ்ச சாதனைகள். இந்தியா பேசினா இப்போ உலகம் கேக்குது. அந்த கெத்தான நிலையை உருவாக்குனதுல பிரதமர் மோடியோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவை ஒரு விஸ்வ குருவா மாத்தணுங்கிற அவரோட கனவு இப்போ நனவாகிட்டு வருது.